வணக்கம் தோழர்களே, இது உங்கள் ஆக்ஷனி அகாடமி. இன்றைக்கி நம்ம விலங்குகளுடைய இளமை பெயர்கள், அது தங்கும் இடம், அதோடைய ஒளிமரபு, அது சார்ந்த கேள்விகள் விடைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுலேருந்து ஒரு கேள்வி உங்களுக்கு கட்டாயம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விலங்குகளின் இளமை பெயர்களை நம்ம பார்க்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னா அணில் அப்படிங்கிறத நம்ம எப்படி குறிப்பிடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அணில் பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. அணிலை என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அணில் பிள்ளை. யானையோட குட்டியை கன்று அப்படின்னு சொல்கிறாங்க. நாய்க்குட்டி, கழுதை குட்டி, கீரிப்பிள்ளை, மாங்கன்று, பூனைக்குட்டி, பன்றிக்குட்டி, சிங்கக்குருளை, எருமைக்கன்று, ஆட்டுக்குட்டி, எலிக்குட்டி, புலி பரல், குதிரைக்குட்டி, குரங்கு குட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்சிமம் குட்டி தான் வருதுங்க. அணிலுக்கு மட்டும் பிள்ளை, கீரிக்கு பிள்ளை, சிங்கக்குருளை, புலி பரல், இதெல்லாம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கிறது. வாங்க நம்ம விலங்குகளுடைய வாழ்விடத்திற்கு போகலாம். விலங்குகளுடைய வாழ்விடம் அப்படி பார்க்கும்போது ஆட்டுக்கு பட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு மிகவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆட்டுக்கு பட்டி, ஆட்டுப்பட்டி, ஓகேங்களா? ஆட்டுப்பட்டி, ஆட்டுப்பட்டிங்க. கோழி பண்ணை. ஆணைக்கு கூடம், ஆணை கூடம், ஆணை கூடம். வாத்து பண்ணை, வாத்து பண்ணைன்னு சொல்கிறாங்க. குதிரை கொட்டில், மாட்டு தொழுவம், கோழி பண்ணை, இதெல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆட்டுப்பட்டி நல்லா ஞாபகம் வச்சுங்க. விலங்கு பறவைகள் இனங்களின் ஒளி மரபு, இதில் கேட்கறதுக்கான கேள்விகள் அதிகம். ஆந்தை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்தை என்ன பண்ணும் அப்படி பார்த்தீங்கன்னா, ஆந்தை அலரும், குதிரை கனைக்கும், நரி ஊளையிடும், கழுதை கத்தும், குயில் கூவும், புலி உருமும், காக்கை கரையும், கோழி கொக்கரிக்கும், மயில் அகவும், கிளி கொஞ்சம் பேசும், சில இடத்துல கீச்சிடும் அப்படிங்கிறதும் கொடுத்துருப்பாங்க, இங்கே கொடுக்கலைங்க. சிங்கம் முழங்கும், யானை பிளிரும், இதெல்லாம் நல்லா பார்த்துங்க. ஆந்தை அலரும், கழுதை கத்தும், காகம் கரையும், கிளி கீச்சிடும், கொஞ்சம், குதிரை கனைக்கும், குயில் கூவும், கோழி கொக்கரிக்கும், சிங்கம் முழங்கும், நரி ஊளையிடும், புலி உருமும், மயில் அகவும், யானை பிளிரும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தாவர உறுப்பு பெயர்கள், இது ரொம்ப முக்கியம். ஈச்ச மரத்தோடைய உறுப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, ஈச்ச ஓலை, சோளத்தட்டை, மாவிலை, வேப்பந்தலை அப்படின்னு சொல்கிறாங்க. தாழை மடல், தென்னை யோலை, மூங்கில் இலை, கமுகு கூந்தல், கமுகு கூந்தல் சொல்கிறாங்க. சில இடத்துல கமுகு பாக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கமுகு கூந்தல். பனை ஓலை, பலா இலை, வாயிலை, நெல் தாள், நெல்லை எப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா நெல் தாள் அப்படின்னு சொல்கிறாங்க. காய்களின் இளநிலை, அவரை பிஞ்சு, மா வடு, முருங்கை பிஞ்சு, வெள்ளரி பிஞ்சு, தென்னங்குரும்பை, பாலை கச்சல், இதெல்லாம் பார்த்திங்கன்னா தாவரங்களுடைய இளப்பெயர். கனிகள், காய்களோட இளம்பெயர். செடி கொடி மரங்களின் தொகுப்பிடம், ஆலங்காடு, சவுக்குத்தோப்பு, தென்னந்தோப்பு, கம்மங்கொல்லை, சோளக்கொல்லை, தேயிலை தோட்டம், பூந்தோட்டம், பலா தோட்டம், பனந்தோட்டம். நெக்ஸ்ட்டு இது கேட்கலாம் வாய்ப்பு இருக்குது. ஆலங்காடு, கம்மங்கொல்லை, இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சோளக்கொல்லை அது நீங்கள் அடிச்சிடலாம். சவுக்குத்தோப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் பார்த்துங்க. பொருட்களின் தொகுப்புகள், இது கொஞ்சம் பாருங்கள். ஆட்டு மந்தை, கற்குவியல், சாவி கொத்து, திராட்சைக்கொலை, வேலங்காடு, பசு நிறை, வைக்கோர் போரு, ஆணை கூட்டம், மாட்டு மந்தை, மாட்டு சந்தைன்னு சொல்லக்கூடாது, மாட்டு மந்தைன்னு சொல்கிறாங்க. நல்லா பார்த்துக்கிடுங்க மக்களே. பொருட்களுக்கேற்ற வினை மரபு, சோறு உண், நீர் குடி, பால் பருகு, பழம் தின், பாட்டுப்பாடு, கவிதை இயற்று, கோலம் இடு, தயிர் கடை, விளக்கை ஏற்று, தீ மூட்டு, படம் வரை, கூரை வேய், சோறு உண், பால் பருகு, நீர் குடி, பழம் தின், பாட்டு பாடு, கவிதை ஏற்று, கோலமிடு, தயிர் கடை, விளக்கை ஏற்று, தீ மூட்டு, படம் வரை, கூரை வேய். இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய முக்கியமான இளம் பெயர்கள், ஒளி மரபுகள், அதில் இருக்கக்கூடிய முக்கிய விஷயங்கள். இதில் கட்டாயம் ஒரு வினாக வருவது உறுதி. நன்றி.